கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான் நாமத்தால் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்க நிறைந்தவரே, கிருபாதார பலியே, இந்த வேலையிலையும் இந்த மாலை வேலையில் துக்கிச்சு கொண்டு பாரத்தோட கண்ணீரோட அந்த பெரும்பாடுபட்ட ஸ்திரீயை போல கலக்கத்தோட வேதனையோட என்னை யார் விடுவிப்பா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் எனக்கு யார் புரிய வைக்கிறதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் வாசம் பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வாதிபதியே, இந்த உலகத்தில் நாங்கள் பெருமை பாராட்டி ஆடம்பரமான வாழ்க்கையில் ஈடுபடும் போது எங்களுக்கு மிஞ்சினது அந்த புழு படுக்கை தான்ப்பா. அந்த வேதனையான படுக்கையில் வாழாதபடி, அந்த வேதனையான போர்வையை மூடிக்கொள்ளாதபடி விடுவிக்கப்பட தயவு தர போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமயமானவரே, இந்த மாலை வேளையில் ஐயா, எங்கள் பெருமையால் நாங்கள் நிறைகொள்ளப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்கிறோம் ராஜா. துன்பத்தின் வேலையிலையும் கண்ணீரின் வேலையிலையும் பாடுகளின் வேலையிலையும் கரங்கொடுத்து மீட்டவரே, தயவாளரே, தேற்றவாளரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கும் இந்த நிமிஷம் அந்த கலக்கங்கள் நீங்கப்பட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோட வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கடன் பாரம், கடன் சுமை தாங்க முடியாதபடி கொடூரமான என்னுடைய கடன் நாளுக்கு நாள் என்னை மீறிக்கொண்டே போயிட்டுருக்கு. இந்த கடன் சுமையில் நான் ஒரு சிறு குழந்தையை போல காணப்பட்டுறேன். நான் கைகட்டி நிற்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நான் கலங்கி கொண்டே இருக்கேன். கர்த்தர் என்னை விடுவிப்பாரா? என் நேசர் என்னை மீட்பாரா? இந்த உலகத்தில் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், திரும்பி வர முடியுமா? அவர் என்னை ஆற்றி தேற்றி அரவணைப்பாரான்னு சொல்லி ஏக்கத்தோட கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க ராஜா. உள்ளார்ந்த இருதயத்தை விசாரிப்பவரே, இந்த வேலையிலையும் பிள்ளைகளை விசாரிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துங்க. உங்கள் அதிகாரம் உள்ள நாம வெல்லப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுது, பெருமை பாராட்டப்பட்ட மனுஷனுக்கு இந்த உலகத்தில் அவன் ரொம்ப தூரம் போனவன். இந்த உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கையிலையும் இந்த உலக சௌந்தரியத்தையும் அவன் முழுமையாக அனுபவிக்க பிரியப்படுறதால அவனுடைய இருக்கை, அவனுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் வந்து புழுவுடைய அந்த இருக்கையான். வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அவன் புழுவுடைய இருக்கையை அமர்ந்திருக்கான். புழு மேலே அவன் அமர்ந்திருக்கான். அந்த புழுவையும் பூச்சியையும் அவன் போர்வையாக மூடி இருக்கான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இந்த காரியத்தை ரொம்ப ஆழமாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை வெறுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னுடைய பெருமையும் என்னுடைய அகம்பாதமும் தான். என் பெருமையின் நிமித்தம் நான் அநேகத்தில் தூர போனேன். இந்த உலக சௌந்தரியத்தின் நிமித்தம், இந்த உலக ஆடம்பரத்தில் நான் பெருமைப்பட்டதால் கிறிஸ்து என்ன அநேகத்தில் வெறுத்து ஒதுக்கினார். இவ்வளோ பெரிய சாபத்தை எனக்கு திட்டமிட்டு கொடுத்துருக்கார். ஆனால் நான் அந்த சாபத்தை விரும்பி நேசித்தவன். இவ்வளோ பெரிய சாபத்தை விரும்பி நான் நேசிக்கிறதால இன்றைக்கி புழு போல துடித்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடனுன்னு சொல்லும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்திய காரியத்தை உங்களோட பேசுகிறேன். இந்த கடன் அப்படின்னு கடன் பாரம்னு சொல்லும்போது என்னுடைய ஆசை அதில் தூண்டப்பட்டு நான் அதிகமாக தேவைக்கு தக்க தேவையை மிஞ்சி என்னுடைய கடனுக்குள்ளே நான் பாரமாயிட்டேன். இதனால் என்னுடைய
இருக்கையின் இடம், நான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் புழுவுடைய இடமாயிற்று. புழுவை ஒரு நாற்காலியாக போட்டு அதன் மேலே நான் உட்காந்துருக்கேன். அனுதினமும் துடித்து கொண்டே இருக்கேன். அந்த புழு என்னை அனுதினமும் கடித்துக்கிட்டே இருக்கு. அந்த புழுவை நான் போர்வையாக போத்திருக்கேன். இந்த கடன் பாரத்தின் நிமித்தம் தேசம் எங்கும் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணீர் வெடிக்கும் போது கர்த்தர் சொல்கிற காரியம், அப்பா பெருமை பாராட்டாதப்பா, என் பிள்ளை நீ உனக்கு பெருமை பாராட்ட இடம் கிடையாது. இந்த உலக சௌந்தரியத்தில் உனக்கு இடம் கிடையாது. இந்த உலக லௌகிகத்தில் உனக்கு இடம் கிடையாது. இந்த உலக ஆசையை விட்டு முழுமையாக வேர்பிரிக்கப்பட்ட பாத்திரம் நீ. துன்பத்தின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்காரு. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்காரு. என் தேவன் உங்களை ரொம்ப நேசிக்காரு. அந்த வேத வசனம் சொல்லப்பட்டது போல உன்னை உச்சித கோதுமை மணியை போல எடுத்து பிரயோஜனப்படுத்த நேசிக்காரு. அவர் உன்னை ரொம்ப நேசிக்கார். உன் கண்ணீர் அவருக்கு பிரியமானது. நீ நடந்து வரக்கூடிய பாதை அவருக்கு பிரியமானது. உன் கஷ்டத்தில் அவர் பிரியப்படுறாரு. உன் சங்கடத்தில் அவர் பிரியப்படுறாரு. ஆமாம் பிள்ளைகளா, கண்ணீரில் வரும்போது என் பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்க நான் பார்த்தேன். வருத்தத்திலையும் பாரத்திலையும் வரும்போது என் பிள்ளைகளுக்குள்ள சுவாதீனம் இல்லாதபடி தேவ சித்தத்துக்காக காத்திருப்ப பார்த்தேன். அதே பாரம் என் பிள்ளைகளை அழுத்தும் போது உலண்டு போகாதபடி, இந்த உலகத்தை பார்க்காதபடி என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தயவை பார்த்தேன். கர்த்தர் உங்களை விசாரிக்க போறார் இன்னைக்கு. ஐயோ, நான் மட்டும் இந்த உலகத்தில் கண்ணீரோடு வந்துக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப பாரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் நல்லா கேட்டுக்கங்க. நீ புழு படுக்கையை தேடி விரும்பி நாடி ஓடிக்கிட்டு இருக்கிற மகனே மகளே, உனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. உனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிதான இடம், ஒரு பிரியமான இடம், அது நல்ல வாழ்க்கை. நீ வர்ற பாதை சரியான பாதை. அதனால தான் உனக்கு கஷ்டம், அதனால தான் உனக்கு கண்ணீர், அதனால தான் உனக்கு உபத்திரவம், அதனால தான் உனக்கு வறுமை. ஆனால் உன்னை வறுமையின் பாதையிலையும் நம் தேவன் உன்னை நடத்தாமல் இருந்த நாட்களே கிடையாது. உன்னை பசியாட்டாமல் இருந்த நாட்கள் கிடையாது. கண்ணின் மணி போல பாதுகாத்தார், தயவை கொடுத்தார். இந்த ஊர் உலகம் ஃபுல்லாகவே வியாதியிலையும் வறுமையிலையும் போராட்டத்திலையும் சஞ்சலத்திலையும் தவிப்பிலையும் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தை மட்டும் கர்த்தர் நேசித்து கரம் பிடித்து அவிரதமாய் நடத்த வல்லவராக இருந்தார். நன்றி செலுத்த எத்தனை நாவு இருந்தாலும் போதாது பிள்ளைலாம். அவருக்கு நன்றி செலுத்தினது உண்டா? நன்றி செலுத்திருக்கீங்களா? இல்லை குறை சொன்னது உண்டான்னு நீங்களே விசாரித்து பார்த்துக்கங்க. ஐயோ, இந்த உலகத்தில் எனக்கு பிரியமான காரியம் எதுவும் இல்லையே, நான் நேசிக்கத்தக்க, நான் விரும்பத்தக்க எனக்கு எதுவுமே கர்த்தர் அற்புதம் செய்யலையே. அவர் அற்புதர்னு சொன்னாங்களே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அற்புதம் செய்யலையே. நான் இத்தனை வருஷமாக கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கனே, நான் இவ்வளோ நாட்களாக பாரப்பட்டே இருக்கனே, என்னுடைய துயரம் கர்த்தர் சமூகத்தில் எட்டலையா? என் கண்ணீரை கண்டேன்னு சொன்னாரே, என் வருத்தத்தையும் பாடையும் கண்ணீரையும் கண்டேன்னு சொன்னாரே, என் வாழ்க்கை மாறவே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கலங்கிட்டு இருக்கியா? அந்த வருத்தத்தை விட்டு பிள்ளைகளா சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க, சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த உலக ஐஸ்வர்யவான், இந்த உலகத்தில் பெருமை பாராட்டினவனுக்கு புழுதான் அறை, புழுதான் வீடு, புழுதான் அவனுடைய இருக்கையின் இடம், புழுதான் அவன் படுக்க, புழுதான் அவன் மூடி படுக்கக்கூடிய போர்வை. உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிக்க வல்லவராக இருக்கார். உன்னையும் என்னையும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கார். அவர் உன்னை என்னையும் ரொம்ப நேசிக்கார். எவ்வளோ அற்புதமான கர்த்தர் பாருங்க, எவ்வளோ அற்புதமான தேவன். உங்கள் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, நீ உட்கார்ந்துருக்க இடம் புழுப்பா. இந்த உலகத்தில் புழு போல துடிக்க நீ ஆசைப்படுறியா? இல்லை மகிமையான வாழ்க்கையை இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கேனே, இந்த லேசான வாழ்க்கை, இந்த கண்ணீர் வெடித்தாலும் துடைக்க ஆறுதல் சொல்ல நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை,
ஐயோ பாரப்படுது, இந்த உலகம் என்ன நெருக்குது, அவன் என்ன போராடுறான், இவன் என்ன நெருக்கிறான்னு சொல்லி நீ கலங்கும் போதெல்லாம் என் கால் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து நான் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா, இல்லை சௌந்தரியமான உனக்கு வாழ்க்கை வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தயவு பாருங்க. நம்மலாம் விரும்பி கேட்டது நிறைய ஐஸ்வர்யம் கொடுங்க, நிறைய ஆஸ்தி அந்தஸ்து கொடுங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் ரொம்ப சேர்த்து வைக்கணும். கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. பிள்ளைகளா, கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. அந்த ஐஸ்வர்யவான கர்த்தர் விரும்பலை. அந்த ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவனை விரும்பலை. ஒன்றும் இல்லாத ஒன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்த தேவன் எவ்வளவு நல்லவர். ஒன்றுமே இல்லாத உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அவர் திட்டத்தையும் தீர்மானத்தையும் என்னைக்காவது நீ உணர்ந்தது உண்டா? அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் என்னைக்காவது உணர்ந்தது உண்டா? அந்த கண்ணீரின் பாதையில் நீ நடந்து வரும்போது உனக்கு கரம் பிடித்தாரே, உனக்கு ஆறுதல் அளித்தாரே, உன்னுடைய எல்லா காரியத்தையும், உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா குற்றம் குறைகளையும் மேன்மை பாராட்டினாரே. என் பிள்ளை நல்லவன், நாளைக்கு மாறிடுவான், என் பிள்ளை சகலத்தையும் ஜெயிச்சிருவான், என் பிள்ளை என்னை நம்புவான். அவர் உன்னை எவ்வளவு நம்பினார். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் உண்டா மகனே மகளே? இன்னைக்காவது நான் மனம் திருந்துவேன், இன்னைக்காவது நான் மனமாற்றம் அடைவேன், இன்னைக்காவது நான் மன ரம்மியமான காரியத்தில் நான் வருவேன். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு பெரிய மனரம்மியமான வாழ்க்கை எனக்கு உண்டுன்னு என்னைக்காவது ஒரு நாள் அது சிந்திச்சு பார்த்துருக்கியா? உலக ஆஸ்தி, உலக ஐஸ்வர்யம், இந்த உலகத்துக்குள்ளே போராடி கொண்டிருந்து புழுவோட புழுவாக வாழணுமா? பூச்சியும் புழுவுமா வாழ்ந்து அந்த இடத்துல நீ படுக்க போறியா? இல்லை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக போராடி ஜெயிச்சு மேன்மை பாராட்டத்தக்க, கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டத்தக்க ஏதாவது ஒன்று செய்ய போறியா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, ஆனால் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் வறுமையில் இருக்கேன், நான் மட்டும்தான் தாழ்வு நிலையில் இருக்கேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய ஊரார் எல்லாரும் நல்லா இருக்காங்க, இந்த இயேசுவை நேசித்த நான் ஒருவன் மாத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். அது இம்ம மகனே, உனக்கு வைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம், உனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமான அந்த ஜீவனின் பெலல் மற்ற யாருக்கும் இல்லை. நீ ஐஸ்வர்யத்தை தேடி ஓடாதபடி உனக்கு என்ன பங்கு கொடுத்துருக்கோ, உனக்கு என்ன அழைப்பு அழைத்திருக்காரோ, உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறத நீ இன்னைக்கு பிரயோஜனப்படுத்த போகிற கிருபைக்காக கர்த்தரை நன்றி செலுத்தி ஜெபம். அவனுக்கு கொடுத்துருக்கத அவனுக்காக கொடுப்பார். உனக்குன்னு என்ன பங்கு வச்சிருக்காதோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்க இன்னைக்கு ஞானத்தை கேளு பிள்ளைகள். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. இந்த உலகத்துக்காக போராடி அவன் இவன் எல்லாரையும் பார்க்காதபடி உங்களையும் உங்களுடைய வேத வசனத்தையும் உங்கள் பாதத்தையும் பார்க்கத்தக்க ஞானம் தாங்க, கிருபை தாங்க, தயவு தாங்க. இனி எங்கள் நாவிலிருந்து யாரையும் பற்றி குற்றஞ்சாட்டுதலோ குறை சொல்கிறதோ வேண்டாப்பா. எங்களுக்கு நீங்கள் வச்ச பங்கையும் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த வாழ்க்கையின் நோக்கத்தையும் குறித்து வாழத்தக்க தயவும் கிருபையும் தரப்போகிற இறக்கத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வாதிபதியே, அண்ட சராசரகத்தை ஜானளவில் வகுத்தவரே, இந்த அடிமைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஐயா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் செய்யமானவரா ராஜா. நீங்கள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுங்கிற வார்த்தையை உறுதிப்படுத்தித்தாங்க. பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையிலையும் கண்ணீரோட, பாரத்தோட, துக்கத்தோட யார் என்னை விடுவிப்பான்னு சொல்லி உங்களை நோக்கி பார்த்த எந்த முகமும் வெக்கப்படாதுங்கிற வார்த்தையை பிள்ளைக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. நோக்கி பார்த்த முகத்துக்கு நீ வெக்கப்பட மாட்ட, உனக்கு நான் சாட்சியை உண்டாக்குவேன்னு சொல்லி சொன்ன கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்கேன். இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அடிமை செய்யக்கூடிய ஊழியத்துக்காகவும் மோசை கூடாரத்துக்காகவும் கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்கேன். தயவும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.